அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். பாருங்கள், இந்த வருஷம் இது 4 ஹவர்ஸ் கேண்டில் வச்சுருங்க. ஸோ டிசம்பர் மாதம் நம்ம 26,300 700 வந்து திரும்பி 26,200 தொட்டு இருக்குது. ஸோ இது என்னுடைய பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டுக்கு தான் விசிபிலிட்டி இருக்குது. நான் சொன்ன அதே கான்செப்ட்டு நீங்கள் பாட்டு காலில் எடுத்துடக்கூடாது, வெயிட் பண்ணு. அந்த ஒரு நாளில் மட்டும் முடிச்சுட்டு வெளியே வந்துடணும். நம்ம ஒரு 2 வாரம் தள்ளி வாங்கணும். இப்போ நியூ இயர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரம் தள்ளி தான் வாங்கலாம். ஏன்னா ஒரு 400 பாயிண்ட் நம்ம நினச்சது நடக்கலாம் கூட இறங்கிட்டா திருப்பி அது 400 பாயிண்ட் ரெக்கமெண்ட் ஆகிட்டு வந்துடும். ஸோ அதனால் அந்த ஒரு வாரம் 2 வாரம் தள்ளி வாங்கிறதுக்கான காரணம் தான். அந்த மாதிரி வாங்கலாம். ஸோ என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் எப்படின்னா அந்த 25,700 தொடர்த்துக்கு சான்ஸ் இருக்குமான்னு பார்க்கலாம். 26,300 25,700 தொட்டுட்டு நியூ இயருக்கு ஒரு ரேலி கொடுக்குமா அப்படின்றத பொறுத்து தாங்க பார்க்கணும். நம்ம சொல்கிறது தான் நடக்கணும் இல்லை, ஆனால் நம்ம அனலைஸ் பண்ணி வச்சு இந்த மாதிரி நடந்தால் நம்ம ட்ரேட் எடுக்கலான்ற ஒரு செட்டப்பு தான். ஸோ நான் சொன்ன மாதிரி 31ஆந்தேதி 25,700 வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இது இல்லை 31ஆந்தேதி ஈவினிங்கில் கால் சைடுக்கு ஒரு ட்ரேட் எடுத்து வச்சிடலாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு சினாரியோ. எப்படின்னா 25,700 வரும்ன்ற கான்செப்ட். இன்னும் இந்த ஒரு வாரத்தில் இவ்வளோ பாயிண்ட் இறங்குமான்றது சொல்ல முடியாது. என்னவோ நடக்கலாம். இயர் அண்டு ப்ராஃபிட் புக்கிங் ஒரு காரணம் இருக்கும். ஸோ அதெல்லாம் யோசிக்கணும். எல்லாமே இங்கே நண்டுற அப்புறம் தான் ஒருத்தர் சொல்லுவாங்க, இப்போது மார்க்கெட் ஏறிச்சுன்னா அவ்வளோதாங்க, இது வந்து கிறிஸ்மஸோட ரேலின்னுவாங்க. மார்க்கெட் இறங்கிச்சுன்னா ஃபாரின்லாம் லீவுங்க, யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ யூஸ் பண்ணாமல் சைட்வேஸில் போகணும். சைட்வேஸில் போகலன்னா இன்னொன்று வந்து மார்க்கெட் ப்ராஃபிட் புக்கிங் இயர் என்ன எப்படின்னா ஸ்டார்டிங் இப்போ இந்த வருஷம் ஜனவரியில் வந்து எல்லாம் ட்ரேட் எடுத்து வச்சுட்டு இது ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க இயர் எண்டில் அப்படின்னு ஒரு காரணம் ஒருத்தர் சொல்லுவாங்க. அந்தந்த காரணத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போயிட வேண்டியது தான். ஆனால் நம்ம வந்து அதில் ப்ராஃபிட் பண்ணுறோமா, என்ன நடக்குதோ நடந்துட்டு போட்டோம், நம்ம அதில் ப்ராஃபிட் பண்ணுறோமான்றதை நம்ம பார்க்கணும். சப்போஸ் 25,900 950 இந்த ரேஞ்சு வந்துட்டோம். இந்த சின்ன கேப் இருக்குல்ல, அன்றைக்கி கேப்பை பார்த்து நம்ம ஃப்ரைடேலேருந்து, ஸோ அந்த கேப்பை டச் பண்ணிட்டு போதான்னு பார்ப்போம். என்னோடய கருப்பு என்னென்னா இந்த 25,900 950 சப்போஸ் அது 31 அதுதான் வருது. ஏன்னா இப்படி சைடுவேல போயிட்டு அது வந்துன்னா பிரச்சனை இல்லை, அதுக்கும் நம்ம போயிடலாம். ஆனால் இப்போ ஏறினா தான், இப்போ நம்ம 25,200 இருக்குன்னு வச்சிங்களேன். சப்போஸ் நீ இந்த ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 26,200 26 ஒரு 500 போயிடுச்சுன்னா எப்படி நடக்கும்னு தெரியாதுங்க. நியூ இயருக்கு மாற்றமும் வரலாம். ஸோ அதையும் நம்ம யோசிக்கணும். நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதோ சான்ஸ் டு நியூ இயர் ரேலி நான் எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட்டிங் இதிலேருந்து இறங்கணும். ஒரு 200-300 பாயிண்ட் இறங்கிடுச்சுன்னா 31ஆந்தேதியிலேருந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுவோம். இது ரொம்ப வளவலன்னு பேசுகிற மாதிரி போயிட்டுருக்கோம். இப்போ புரிகிறவங்க கொஞ்சம் நல்லா பொறுமையாக பார்த்துங்க வீடியோவை. இந்த நியூ இயர் ரேலி வந்து கம்பல்சரி இருக்குமான்றது சொல்ல முடியாது. போன வருஷம் பார்த்திங்கன்னா நியூ இயர் ரேலி இருந்தது. அதுக்கு முன் வருஷம் பார்த்திங்கன்னா டிசம்பர் 20 30 மார்க்கெட் ஏற்றிட்டு 1ஆந்தேதியிலேருந்து 7ஆந்தேதிக்குள்ளே மார்க்கெட் இறக்கி வச்சுருக்காங்க. 2020